சரவணன். சரவடி சரவணன் காட்டுமன்னார் கோயில், கடலூர் 3வது வீதி, 5018. சரவணன், இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறீங்க? நகைச்சுவைங்கிறது வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலையும் இருக்குது. அதுவும் பொதுவாக இந்த வகுப்பறையில் நகைச்சுவை இருக்குது பாருங்கள், அதை தவிர்க்கவும் முடியாது. நான் வகுப்புக்கு போயிருந்தேன், பசங்களாம் சொன்னாங்க அரபிக் கடலே வருகன்னா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஓஹோ, நம்மளை கடல் ரேஞ்சுக்கு சொல்கிறான் போலன்ட்டு. ஆனா அருவை, ரானா ரம்பம், பீனா பிளேடு, ஒன்றும் சொல்ல முடியல நம்மளால். பசங்க ரொம்ப பயங்கரமான பசங்க. நான் சொன்ன பசங்கள்கிட்ட, நான் பிறந்தது சிதம்பரத்தில், படித்தது தாம்பரத்துலேன்னு. அப்போ நீங்கள் ஸ்கூல் போக ரொம்ப லேட்டாக இருக்குமா சார்? மனுஷனாக பிறந்தா ஏதாவது சாதிக்கணும்னு உடனே ஒரு பையன் இருந்துச்சு, நல்ல வேலை நானும் குழந்தையாக தான் சார் பிறந்தேன் அப்படின்னு. அன்றைக்கி இப்படி தான் ஒரு பையனை கூப்பிட்டு, ஏய் காளை மாடு, பசு மாடு, எரும மாடு, 3 மாட்டில் எந்த மாடு பால் தரும்னு ராமசாமி நீ சொல்லிட்டானா? அவன் ஏஞ்சான், எதுவும் தராது சார், நாம தான் கறக்கணும். இந்த உலகம் உருண்டை அப்படிங்கும்போது இந்த உலகத்தையே சுற்றி வந்தது யாரா அப்படின்னு. விடுங்க சார், வெட்டித்தனமாக ஊர் சுற்றின பேரை பற்றி நம்மளுக்கு என்ன பேச்சு வேண்டிய அப்படின்னு. அப்படியே வண்டியை திருப்பிட்டு இப்படி போனான் வீட்டு பக்கம். நம்மளை பார்த்துட்டு ஒரு பையன் ஓடினான். ஓடி போய் குண்டு விட்டுன்னு, தாத்தா ஒளிஞ்சிங்க, எங்கள் சார் வராருன்னா. அவருக்கு ஒன்றும் புரியல. உங்கள் சார் வந்தால் நான் ஏன்டா ஒளிஞ்சிக்கணும்னு. முந்தாள் செத்துட்டு தான் லீவ் லெட்டர் கொடுத்தேன், ஒளிஞ்சிக்க தாத்தா. பசங்கள்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது எங்களை மாதிரி வாத்தியாருங்க ரொம்ப படாபாடு படணும். அன்றைக்கி ஒருத்தன் எக்ஸாமுக்கு பிளம்பரை கூப்பிட்டு வந்தான். கூப்பிட்டு கேட்டேன், எக்ஸாம்களுக்கு ஏன்டா பிளம்பரை கூப்பிட்டு வந்துன்னு. கொஷின் பேப்பர் லீக் ஆச்சுனாங்க சார், அதான் பிளம்பரை கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு வேலை பிடிச்சி கேட்டேன், கொஷின் பேப்பர் எப்போ இருந்துச்சுன்னு. வழக்க போல தான் சார், வெள்ளையா கருப்பு கலரில் பிரிண்ட் அடிச்சிருந்தாங்க சார். ஏய் நான் அதை கேட்கலடா, எத்தனை கொஷின் கேட்டிருந்தாங்கண்ணா? 5 கொஷின் கேட்டிருந்தாங்க சார். நீ எத்தனைக்கு ஆன்சர் பண்ணலை அப்படின்னு. ஃபஸ்ட்டு 3 கொஷின் பண்ணல சார், கடைசி 2 கொஷின் பண்ணல சார். முடிச்சுட்டாங்க இல்லையா? ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட்டில் பேப்பரில் ரிசல்ட் வந்து உன் நம்பரே காணுன்னு. எனக்கெல்லாம் விளம்பரம் பிடிக்காது சார், விடுங்க. அவன் பாருங்க, அவன் எதையுமே சமாளிக்கிறான். அன்னைக்கு கூப்பிட்டு கோட்டேன், இன்டர்வியூ நடந்துட்டு இருந்துச்சு. ஏன்டா இன்டர்வியூ போலன்னு 4 பேர் கேள்வி கேட்குற மாதிரிலாம் நான் என்னைக்கு நடந்துக்க மாட்டேன். ஒரு பேர் ஏஞ்சினா, சார் வயிற்று வலிக்குது சார் அப்படின்னா. ஏய் காலைல சாப்பிட்டியா நீ அப்படின்னு. சாப்பிடல சார். வயிற்றுல ஒன்றும் இல்லைல்ல, வெறும் வயிறா இருக்குல்ல, அதனால தான் உங்களுக்கு வயிற்று வலிக்குதுன்னு. அப்புறம் நீங்கள் நேற்று மட்டும் தலையை வலிக்குதுங்க, உங்கள் தலையில் ஒன்றுமே இல்லையா அப்படின்ட்டா. நான் என்ன சொன்னேன், இன்னமும் ஆப்பிரிக்காவில் பார்த்துன்னு வச்சுங்க, இலையா தான் ட்ரெஸ்ஸாக உடுத்திட்டு இருக்கான் அப்படின்னு. அப்போனா நம்ம ஆப்பிரிக்காவுக்கு இளைஞர் காலத்தில் டூர் போவோம் சார் எல்லாம் அப்படின்ட்டா. நான் பயலை பார்த்து சொன்னேன், நம்ம அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கய்யா, கனவு காணாதான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும்னு. எல்லாம் நாளைக்கு கனவு கொண்டு வாங்கன்னு. அடுத்த நாள் காலைல பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் எல்லா பையனும் சந்தோஷமாக கை தட்டிட்டு சாக்லேட் கொடுத்துருந்தான். வந்து கேட்டேன், என்னடா சந்தோஷம்னு. இந்தாங்க சார் 5 ஸ்டார் எனக்கும் கொடுத்தான். என்னடா விஷயம் அப்படின்னு. நாங்களாம் கனவு கண்டோம் சார்னு. எல்லாரும் ஒரே மாதிரி கனவு கண்டோம். என்னடான்னு, நீங்கள் ஸ்கூலை விட்டு போகிறதா கனவு கண்டோம் சார் அப்படின்னு. அன்னைக்கு பையன் சொல்லிட்டு இருந்தேன், ரொம்ப சின்சியராக நடத்திட்டு இருந்தேன். தூங்கிட்டு இருந்தான் ஒரு பையன். எனக்கு பரவா தூங்குறான், பரவாயில்ல எழுப்பிடுறான்னு. சார் நீங்கள் பாடம் நடத்தி தூங்க வைப்பீங்க, நான் எழுப்பி விடணுமா அப்படின்ட்டான் ஒரே வார்த்தையில். இது கூட பரவாயில்ல. அன்னைக்கு பையன்ட்ட சொன்னேன், நீச்சல் அடிக்க தெரியுமாடான்னு. தெரியாது சார். நாய் கூட நீச்சல் அடிக்கண்டா அப்படின்னு. அவன் உடனே விநாயகி கேட்டான், சார் நீங்கள் நீச்சல் அடிப்பீங்களா சார்? நான் நீச்சல் அடிப்பேன்டான்னு. உங்களுக்கு நாய்க்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்ட்டான். இதாச்சும் பரவாயில்ல, நீங்கள் சொன்ன கணக்கு புக்கு, அறிவியல் புக்கு, தமிழ் புக்கு, சமூக புக்கு இருக்கு. இந்த புக்கில் உனக்கு எந்த புக்கோட வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்னு. எங்கள் அப்பாவோட செக் புக் சார். பையன்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன் இடையில கிளாஸில், பிஇ படித்தா இன்ஜினியர் ஆகலாம், எம்பிபிஎஸ் படித்தா டாக்டர் ஆகலாம், லா படித்தா வக்கீலா போகலான்னு, உங்கள்கிட்ட படித்தா வீணா போகலாம் சார் அப்படின்ட்டு. இதுவாச்சும் பரவாயில்ல. அவன்கிட்ட சொன்ன அன்றைக்கி ஒரு நாள், சுதந்திரத்துக்காக நம்ம ரொம்ப பாடுபட்டிருக்கோம், நிறைய இருந்திருக்கோம். ஜாலியன் வாலாபாக் கேள்விப்பட்டிருக்கேன்னு. ஏஆர்ஆர் பாக் போட்டிருக்கேன் சார், நிஜாம் பாக்கு போட்டிருக்கேன் சார், கொட்டைப்பாக்கு கூட போட்டிருக்கேன் சார், ஜாலியன் வாலாபாக் இன்னும் போட்டதில்லை சார். எவ்வளோ விவரமாக இருக்கான் பாரு பசங்க. இந்த சத்துணவு திட்டம், மதிய உணவு அப்படின்னு வந்திருக்குன்னு சொல்லிட்டு, எம்ஜிஆர் பீரியடில் போட்டாங்களா, காமராஜ் பீரியடில் போட்டாங்கன்னு, லஞ்ச் பீரியடில் போட்டாங்க சார் அப்படி. இது கூட பரவாயில்ல. ஒரு பையன் பேப்பர் திருத்தி கொடுத்துட்டு இருந்தேன். கொடுத்து முடிச்சோன்னு சொன்னேன், 1 வருஷம் படிச்சிருக்க, கிறுக்கு பையில ஒரு பக்கம் தான் இருக்கேன்னா. சார் பண்ணிங்க தான் சார் பக்கம் பக்கமாக எழுதும், சிங்கம் சிங்கிள் பேஜ் தான் சார் எழுதுன்ட்டான். எதை கொண்டு போய் எங்கே முடிச்சு போடுறான் பாருங்க. சரவணனை வந்து பாராட்டுறதுக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல, வார்த்தைகளே வரல. ரொம்ப அருமையாக பண்ணாரு.